வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக சீத்தாப்பழம் தெரிந்தாலும் சீத்தாப்பழத்தோட உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதை பகுதி மிகவும் இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கக்கூடியது. பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறதால உடனடியாக உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்குது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, புரதம் இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து நம் உடலுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம் சொல்றோம். ஸோ நரம்புகளில் இறுக்கங்கள் இருக்கும்போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு போகாது. இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கூட போதுமான அளவுக்கு கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் நிறைய ஏற்படலாம். ஸோ இப்போ நீங்கள் சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்து இது இரண்டுமே நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி பிபி ப்ராப்ளத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெக்னீசியம், பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நபர்கள், அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்தெல்லாம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம், லோ பிபி குறை ரத்த அழுத்தம், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் சத்து பிபி ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழங்க. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால சீத்தாப்பழம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் போன்ற எந்த விதமான செரிமான கோளாறுகளும் வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். இது தவிர சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. அப்போ சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால உணவுகள் செரிக்காம போறதால ஏற்படக்கூடிய பித்தம், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள், குறிப்பாக அந்த பேதி, தலை சுற்றல் போன்றவற்றையெல்லாம் நம்ம சீத்தாப்பழம் குணப்படுத்திடும். ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றிவிடும். இதனால வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலமாக வைக்கிறதுக்கு, சீராக செரிமானம் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாமே சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மனநிலையை சீராக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு வேண்டிய விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் கொண்டிருக்கு. ஸோ இந்த விட்டமின் B6 மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்து ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் B6 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அவங்களுடைய மனச்சோர்வு இன்னும் இரட்டிப்பாயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இன்னும் டபுள் மடங்கு ஆயிடும் விட்டமின் B6 உங்களுக்கு குறைஞ்சிருந்தது அப்படின்னா. அதனால இந்த விட்டமின் B6 அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை நம்ம குறைக்கலாம். ஸோ அதுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் B6 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா மன அழுத்தம், தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய பதட்டம், கவலை, படபடக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடம்பு டயர்டாகவே இருக்காது, புத்துணர்ச்சியாகவே நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறோமோ அது போலவே ஆரோக்கியமான முறையில் எப்படியெல்லாம் உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்றத நினைக்கணும். இல்லைனா உடலில் அதிக கொலஸ்ட்ரால்ஸ், அதாவது கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க வேணும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள், புரோட்டீன், இந்த புரதங்கள் எல்லாமே உங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உடல் எடையை உங்களால் அதிகரிக்க செய்ய முடியும். ஸோ சீத்தாப்பழம்
சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வெயிட் லாஸ் தான் இல்லாமல் வெயிட் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தசைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாமே உங்களுக்கு வலுவாக இருக்கும். உடல் உறுதி பெறும். ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 இருக்குது. ஸோ இது வந்து மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது அந்த நுரையீரல் தொடர்பான சிக்கல் வந்து நீங்கள் விடுபட்டுடலாம். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, விட்டமின் C சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால நம்ம சீத்தாப்பழம் சாப்பிடும்போது சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்காம கூட இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. சீத்தாப்பழம் வந்து உங்களுடைய சளியை வந்து சரி பண்ணிடும். குறிப்பாக இந்த குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய இந்த குளிர் காய்ச்சல் அதை குணப்படுத்துறதுக்குமே சீத்தாப்பழம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆஸ்துமா, காசநோய், இருமல், சளி, தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு சீத்தாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆஸ்துமா சரி செய்யப்படும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சிறப்பாக உங்களுக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும். எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீத்தாப்பழம் உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கால்சியம் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்புகள், பற்கள், தசைகளை நமக்கு வலுப்படுத்துது. ஸோ சீத்தாப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகளுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. பற்கள் தொடர்பான பிரச்சனைகளான ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு, ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகிறது, அப்புறம் கிருமி தொற்று அதிகமாக நம்மளுடைய வாய்களில் ஏற்படுவது, பற்சொத்தை, பற்சிதைவு இந்த மாதிரி இருக்கிறது, வாய் துர்நாற்றம் வீசுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே சீத்தாப்பழம் நமக்கு சரி பண்ணிட்டு சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கும். அதே போல தசைகள் வந்து வலுவிழந்து போகிறது, தசை பிடிப்பு ஏற்படுவது, தசை வலி ஏற்படுறது, இதையுமே சீத்தாப்பழம் நமக்கு சரி பண்ணிட்டு தசைகளை வலிமையடைய வைக்கும். ஸோ சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நரம்புகள், எலும்புகள், தசைகள், பற்கள் இது அத்தனையுமே வலிமை பெற வைத்துக்கொண்டு உடலை வந்து நம்ம உறுதி பெற வைத்துக் கொள்ளலாம். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதாவது நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது ஒரு பலருக்கும் வந்து சந்தேகமாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கு அப்படின்றதால இந்த சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிட்ட உடனேயே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு சிலர் வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சீத்தாப்பழம் வந்து கிளைசெமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு லோ கிளைசெமிக் இருக்கக்கூடிய உணவில் 55 குறியீடு இருக்கக்கூடிய உணவு மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் பரிந்துரைக்கணும். அந்த உணவுகள் தான் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய நபர்கள், சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சீத்தாப்பழத்தில் வந்து நார்சத்து இருக்குது அப்படின்றதால இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீரிழிவு பிரச்சனை இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனையை பெறுவதற்கு கூட நீங்கள் மறக்காதீங்க. மருத்துவரினுடைய ஆலோசனையை பெற்றுட்டு உங்களுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதே போல் இந்த கருவுறுதலை வந்து சீத்தாப்பழம் மேம்படுத்தும். நமக்கு இருக்கக்கூடிய சோர்வு உணர்வை சீத்தாப்பழம் வந்து குறைக்கும். எரிச்சல் தன்மையை வந்து குறைக்கும். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கண் பார்வையை மேம்படுத்துறதுக்குமே சீத்தாப்பழம் நமக்கு உதவிகரமாக தாங்க இருக்கும். ஸோ உடனடியாக உங்களுடைய உடலுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே உங்களுக்கு வந்து சேர்ந்து எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய சீத்தாப்பழத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த சீசனில் சீத்தாப்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவாக சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொண்டு வளமான நன்மைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.